ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இன்றைய வீடியோவில் நம்ம உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேள்விகள் என்னன்றதில் தெளிவுபடுத்தி பார்க்கலாம். இதில் அறிவு வளர்ச்சி WN கெல்லாக் NL கெல்லாக் பேஸ் பண்ணி பார்க்கறதுனால அறிவு வளர்ச்சினா என்ன, மனவெழுச்சினா என்ன, இது எல்லாமே இங்கே வகுப்பறையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நிறைய பேர் உளவியலுக்காக வீடியோ பதிவு பண்ணுவாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. ஆனால் அந்த வீடியோ பதிவில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொன்னால் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். அதை நாங்கள் எங்களுடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக முயற்சியும் பயிற்சியும் சேர்த்து உங்களுக்கு தேவையான வீடியோ பதிவு செய்கிறோம். அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். நிச்சயமாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சரி, ஸோ இதில் அறிவு வளர்ச்சினா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, அறிவு வளருது அப்படின்ற சொல்கிற கேள்விப்பட்டோம். அப்போ அறிவு வளர்ச்சியுடைய வேறு பெயர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி என்று அழைக்கப்படும். அப்படி மன வளர்ச்சி என்பது எது சார்னா, குழந்தை தன் தாயை 3 அல்லது 4 மாதங்களுக்கு பின்னரே அடையாளம் கண்டு சிரிக்கும். அது வரைக்கும் அந்த குழந்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கும். வயசு கேட்பாங்க, மாதம் கேட்பாங்க. 3 அல்லது 4 மாதங்களுக்கு பின்னரே அடையாளம் கண்டு சிரிக்கும். இந்த மன வளர்ச்சியானது 15 முதல் 17 வயதில் நன்கு வளர்ச்சி பெற்றிருக்கும். ஒரு குழந்தை நன்கு வளர்ச்சி பெற்றிருக்கிற அறிவு வளர்ச்சி எதில் சார் அப்படின்னா 15 முதல் 17 வயதுக்குள்ளே இருக்கும். இந்த வயதில் தான் பேஸ் பண்ணி என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் அது நன்கு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அறிவு வளர்ச்சி எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குற பேப்பர் 1 கொஷின் எது, நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு மண்டலத்தோட கொஷின் எப்படி கேட்போன்னா, அறிவு வளர்ச்சி உடல் உறுப்புகளில் எந்த மண்டலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்போம். நரம்பு மண்டலமோ, சுவாச மண்டலமோ, அல்லது ரத்த ஓட்ட மண்டலமோ அப்படின்னு கேட்போம். நரம்பு மண்டலம் தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா நரம்பு மண்டலம் எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறதோ அந்த அளவு அறிவு வளர்ச்சி விரிவடைந்து காணப்படும். அதனால் இந்த இடத்துல அறிவு வளர்ச்சிக்கான உட்கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கற்பனை செய்தல், இமேஜினேஷன். கற்பனை செய்தால் மட்டுமே அறிவு வளரும் சொல்லுவாங்க. சரிங்களா. 2 சிந்தித்தல். நம்ம எப்பவுமே திங்கிங்கில் இருக்கணும், சிந்தித்து கொண்டே இருத்தல் வேண்டும். 3 ஆராய்ந்து அறிதல். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்கக்கூடியதனால். அடுத்து புலன்காட்சி. ஏதாவது ஒரு பொருள் பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய சிந்தித்து தெளிதல் வேண்டும் என்பது கொண்டு வரும். அடுத்து நனவு நிலை. நனவு நிலையை பேஸ் பண்ணி கொண்டு வரும். வேறுபடுத்துதல், கம்பேரிசனை கொடுத்து வேறுபடுத்தி காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொதுமைப்படுத்துதல், தொடர்பு படுத்துதல். இந்த 8ம் அறிவு வளர்ச்சியின் உட்கூறுகள். பேப்பர் 1ல் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து கேட்கக்கூடிய வினாவாக இருக்கும். இந்த 2 வயதில் நினைவாற்றல் ஏற்படும். அறிவு வளர்ச்சியில் 2 வயதில் நினைவாற்றல் ஏற்படும். 3 வயதில் கற்பனை திறன் வரும். இது 2 எதிர்பார்க்குற கொஷின். 2 வயதில் நினைவாற்றல் ஏற்பட தொடங்குதலும் 3 வயதில் கற்பனை திறன் வளருதலும் ஏற்படக்கூடிய. அடுத்து மனவெழுச்சி வளர்ச்சி. அறிவு வளர்ச்சிக்கு அடுத்து மனவெழுச்சி. யாருமே கோபப்படாமல் இருக்க மாட்டாங்க. கோபப்படுபவர்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண் பெண் இருவரும் வரும்போது பார்த்தோம்னா ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் பிடித்தவங்க யாருன்னு பார்த்தா அம்மா தான். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பிடித்தது யாருன்னு பார்த்தா அப்பா. இதை நம்ம உளவியல் ரீதியாக என்ன சார் சொல்லுவோம்னா, எலக்ட்ரோசிக்கல் ஒடிபசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோசிக்கல் ஒடிபசிக்கல் வழியில் வரும்பொழுது குழந்தைகளில் அதிகமாக கோபப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பெண்கள் தான். இந்த இடத்துல எழுச்சியோட தொடர்புடைய விஷயத்தில் பெண் குழந்தைகளுக்கு கோபம் அதிகம். பட் அது தூண்டப்பட்டதாக இருக்கிறதுனால அது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கோபமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல மனவெழுச்சி வெளிப்பாடு சமுதாயத்திற்கு சமுதாயம் வேறுபடும். சமுதாயத்திற்கு சமுதாயம் வேறுபடுவது மனவெழுச்சி அப்படின்னு சொன்னவர் மார்கரெட் மீட் என்பவர் சொல்றார். மனவெழுச்சி வெளிப்பாடு சமுதாயத்திற்கு சமுதாயம் வெளிப்பட்டு மாறுபடுகிறதுன்னு சொன்னவர் மார்கரெட் ரேட். மனவெழுச்சி என்பது உணர்ச்சிகள், வெரி உணர்ச்சி வெளிப்படுத்துதல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த உணர்ச்சி மேலெழுங்கும் நனவு நிலை என அழைக்கப்படும். ஒரு முறை கோபம் வந்தால் அது தணிந்து போவதற்கு 20 நிமிடங்கள் ஆகும்ன்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதே தான். இந்த குழந்தைங்க எமோஷனலில் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஃபெயில் ஆகிடுவோமோ அல்லது மார்க் குறைஞ்சிருமோன்ற இதில் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்களோ அது தாங்க கொண்டு வராங்க மனவெழுச்சி எழுச்சி. சரிங்களா? இந்த மனவெழுச்சி எழுச்சியில் மனவெழுச்சி என்பது தூண்டப்பட்ட சலனமடைந்த நிலை என அழைக்கப்படுகிறது. தூண்டப்பட்ட சலனமடைந்த சலனம்னா என்னன்னா ஆசிலேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே சலனமடைந்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. இதுவோ அதுவான்றதோட ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதற்கான முடிவு எடுத்து அது தவறாக செல்வதற்கான வழியை கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க. மனவெழுச்சி என்பது தூண்டல்கள் தாக்கும். இது எதில் சார் ஒரு பிரச்சனை? பிரெயினில் இருக்கக்கூடிய மூளையின் ஒரு பகுதியான ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சயின்ஸில் படிப்பாங்க நிறைய. இது பிரெயினில் ஹைப்போதாலமஸ் பகுதி தான் மனவெழுச்சி என்பது தூண்டல் தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மனவெழுச்சினா இங்கே அன்பு, பண்பு, கோபம், பாசம், அழுகை, சரிங்களா, எல்லாமே ஒன்றா வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து மனவெழுச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனவெழுச்சி என்பது இயல்பூக்கத்தின் வெளிப்பாடு. இந்த இயல்பூக்கத்தின் வெளிப்பாடு என்பது மூணா பிரிக்கிறாரு மக்டுகள் என்பவர். என்ன சார் அப்படின்னா அறிவு, உணர்வு, உடல் இயக்கம். அறிவு, உணர்வு, சரிங்களா, உடல் இயக்கம். பேப்பர் 1 கொஸ்டின். இது மக்டுகள் என்பவரால் அறிவிக்கப்பட்டது. மனவெழுச்சி என்பது இயல்புகத்தின் வெளிப்பாடுன்னு கொடுத்து 3 இதில் இன்னொன்று கொடுத்து தவறானது எதுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இது மனவெழுச்சியை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இந்த மனவெழுச்சியை பெஞ்சமின் ப்ளூமிங் வகைப்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பெஞ்சமின் ப்ளூமிங் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இவர் 4 விதமாக சொல்கிறார். 1, நியாயமான சிந்தனையின் பாதிப்பு அடைவது. நியாயமான சிந்தனையை பாதிப்பு அடைவது மனவெழுச்சின்னு சொல்கிறார். 2வது, குழந்தை முதல் முதுமை வரை, குழந்தையிலிருந்து முதுமை பருவமான நபர்கள் வரை கண்டிப்பாக மனவெழுச்சியானது வெளிப்படும் அப்படின்னு சொன்னது காதர்சிஸ் என்றவர் சொல்றார். காதர்சிஸ் இது எதிர்பார்க்கிற கொஸ்டின் பேப்பர் 2. சரிங்களா? இது வரைக்கும் இதில் பெரும்பாலும் கேட்டதில்லை. குழந்தை முதல் முதுமை வரை மனவெழுச்சியின் வெளிப்பாடே காதர்சிஸ் என அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தூண்டுதல் திரள் விளைவு தான் மனவெழுச்சின்னு சொல்றாரு பெஞ்சமின் ப்ளூம். தூண்டுதலுடைய விளைவு. சரிங்களா? அடுத்து மனவெழுச்சி, சரிங்களா, மறைந்த பின்னரும், ஒரு கோபம் வந்தால் அந்த கோபம் தணிந்த பின்னரும் அதன் நனைவு நிலை மீண்டும் தோன்றும். இதற்கு பெயர் மனவெழுச்சி நீச்சி. பழி வாங்குற எண்ணம்னு அர்த்தம் சார். அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் பார்த்து நம்ம கோபப்பட்டோம்னா திருப்பி அவங்கள நினைவு கொண்டு வருவதற்கு பெயர் மனவெழுச்சி நீச்சி. இது அதிகமாக யாருக்கு சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரிங்களா, குழந்தைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் 13 வயதிலிருந்து 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமாக தூண்டும் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இதில் ஹெரால்டு ஹர்லார்ட் பார்த் என்பவர் என்ன சார் சொல்கிறாருன்னா 3 பரிணாமம் கொண்டது மனவெழுச்சின்னு சொல்கிறார். 1 நல்ல நிலையில் இருக்கும், இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியற்ற தன்மை. 2 கவனித்தல், புறக்கணித்தல். 3 எளிமை, சிக்கல். 4 செயல், செயலற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு 4 நிலைகளில் முப்பரிமாணம் கொண்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 நிலை 3 பரிணாமங்களாக பிரித்தவர் ஹெரால்டு ஹார்ல்ஸ்பார்த் என்பவர் மனவெழுச்சியை தூண்டியவர் இங்கே கொடுக்கிறார். ஸோ அடுத்து நம்ம இதில் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா மனவெழுச்சியுடைய வகைகள். இது பேப்பர் 2 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு கொஸ்டின். என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் 1 அடிப்படை மனவெழுச்சி. எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்பாங்க. என்ன சார் எடுத்துக்காட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை மனவெழுச்சிக்கு சினம், மகிழ்ச்சி, துயரம், அச்சம். இந்த 4ம் அடிப்படை மனவெழுச்சி. எல்லா உயிரினத்துக்கும் இருக்கும், விலங்குகள் உட்படன்னு சொல்லக்கூடியதுனால. அடுத்து புலன் உணர்வுகள் அடிப்படையான மனவெழுச்சி. இதுக்கு என்ன சார்னா வலி, அருவருப்பு, உற்சாகம். ஏதாவது ஒன்று நம்ம பாஸ் பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது மாணவர்களுக்கு இது பண்ணுறது, இல்லை நமக்கே ஏதாவது ஒன்று நடந்தால் உற்சாகமாக நடந்து கொள்கிறோம், இல்லை ஏதாவது ஒன்று நமக்கு தேவையில்லை அப்படின்னா அருவருப்பாக இருக்கும். சில விஷயங்கள் மன வலியும் வரும், உடல் வலியும் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பேஸ் பண்ணி வரும். அடுத்து தற்கருத்து ஆவாவு நிலை மனவெழுச்சி. இது எப்பவுமே நம்ம மனுஷனுக்கு தெரியக்கூடிய விஷயம். மனிதனை பொறுத்தவரையில் பெருமிதம், தற்பெருமை அதிகமாக இருந்தாவே ஒருவரை பாராட்டினாவே அவருடைய லெவல் வேறு லெவலுக்கு மாறும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல பெருமிதம், அவமானம், குற்ற உணர்வு, இந்த 3ம் தற்கருத்து ஆவாவ் மனவெழுச்சிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பிறரை சார்ந்து எழும் மனவெழுச்சி. அன்பு, பொறாமை, பரிதாபம், இரக்கம். அன்பு, பொறாமை, பரிதாபம், இரக்கம் இதெல்லாம் பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய மனவெழுச்சி.
பாராட்டு தொடர்பான மனவெழுச்சி, ஆச்சரியம், மரியாதை, இவை அனைத்தும் சரிங்களா இரண்டாம் பிரிவு. அதனால் இதில் அடிப்படை மனவெழுச்சி 5ல் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் சார். அப்படி மனவெழுச்சியை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை வரக்கூடிய காரணங்கள் ஒன்று குடும்ப சூழ்நிலை, ஏதாவது ஒன்று இருக்கும், சூழ்நிலை பேஸ் பண்ணி. அடுத்து பள்ளி சூழ்நிலை, அடுத்து நுண்ணறிவு, சமூகம், உடல் வளர்ச்சியும் உடல் நலமும். இந்த 5ம் மனவெழுச்சியை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. அடுத்து மனவெழுச்சியின் இறுதி எல்லை என்ன சார்னா, மனவெழுச்சி முதிர்ச்சி. நம்ம நிறைய கோவப்பட்டுட்டே இருந்தோம், அதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் கடைசியாக முதிர்ச்சி அடைந்த நபரும் மாறும் சொல்லுவோம். அதுதான் இங்கே அனுபவம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கற்றல் அனுபவத்தை பின்னாடி படிக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையில் பார்ப்பவர் மனவெழுச்சி முதிர்ச்சி உடையவர். உண்மையான நிலையில் பார்க்கக்கூடிய நபராக இருக்கணும், அவர் மனவெழுச்சி முதிர்ச்சி உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒழுக்க வளர்ச்சி. ஸோ மனவெழுச்சி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, அடுத்து ஒழுக்க வளர்ச்சி. ஒழுக்க வளர்ச்சியின் வேறு பெயர்கள் என்ன சார் அப்படின்னா, நன்னடத்தை வளர்ச்சி அல்லது அறநெறி வளர்ச்சி என அழைக்கப்படும். ஒழுக்கத்தோடு வள்ளுவர் ஒரு குறளை சொல்கிற மாதிரி, ஒழுக்கம் விழுப்பம் தரலும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கான்செப்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு நம்ம ஒழுக்கத்தோடு கடைபிடிக்கிறோமோ நம்ம லட்சியத்தை அடைவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இது நம்ம மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதனால தான் நன்னடத்தை வளர்ச்சி அறநெறி வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி நடந்து கொள்வதே ஒழுக்க வளர்ச்சி. சமூக அறநெறி பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவரின் லட்சியம் நல் ஒழுக்கத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும். லட்சியம் என்பது இங்கே என்ன சொல்லணும், ஏதாவது ஒன்று அடையணும், குறிக்கோளை அடைவதற்கு இங்கே தேவை ஒழுக்கம் என்பதை இங்கே சொல்கிறோம். சரி. அடுத்து சரி தவறு என பிரித்தறிதல் ஒழுக்க வளர்ச்சியின் முன்னோடி. இது எதிர்பார்க்குற கொஸ்டின். சரி தவறு என்பதை பிரித்தறிதல் ஒழுக்க வளர்ச்சியோடு தொடர்புடையது. இதில் ஜீன் பியாஜே என்பவர் ஒழுக்க வளர்ச்சியை 4 படிநிலையாக பிரிக்கிறார். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பட்டறி நிலை. பட்டறி நிலை என்பது பிறப்பு முதல் 5 வயது வரை. பிறப்பு முதல் 5 வயது வரை இருக்கின்றோம் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரும் செயலில் குழந்தை ஈடுபடும். மகிழ்ச்சி தரும் செயலில் ஈடுபடும் வயது பிறப்பு முதல் 5 வரை. 2 ஆதிக்க நிலை 5 முதல் 8 வயது வரை. இதில் பரிசு தண்டனை ஆகியவை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி. 3 சமூக நிலை. சமூக நிலை என்பது 9 முதல் 13 வயது வரை. இங்கே சமூக கண்ணோட்டோட மாணவர்கள் பின்பற்றுவார்கள். 4 தனித்து இயங்கும் நிலை 13 முதல் 18 வயது வரை. குமர பருவ நிலைன்னு சொல்றாரு. ஜீன் பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி நிலை எத்தனை ஸ்டேஜ்? இது பேப்பர் 2ல எதிர்பார்க்குற கொஷின், ஏஜோட கேட்பாங்க. இது ஒன்று. இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வளர்ச்சி கேள்விப்படுங்க. எரிக்சன், அது ஒரு பெரிய டாபிக். சரிங்களா? ஸோ அந்த எரிக்சனை பற்றி பின்னாடி பார்க்கலாம். வளர்ச்சியில் இதில் இருக்கக்கூடியதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. எங்களுடைய கருத்து தெளிவுபடுத்தி சொல்கிறோம். தினசரி வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா மட்டுமே இந்த சைக்காலஜி நீங்கள் முழுமை பெற்று எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு வீடியோ விட்டாலும் உங்களால் பண்ண முடியாது. கான்செப்ட் எதுக்கு சார் சொல்லுவோம், ஒரு வீடியோவில் போட்டோம்னா அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லாமல் இருக்காது, பாயிண்ட்டோடு கொடுக்கும். அதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட் நமக்கு டெட்டில் கண்டிப்பாக கொஷின்ஸாக வரும். ஸோ அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமர்த்து கொள்ளுங்கள். கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.